எவ்வளவு அழகானவைகள்! மும்பை பட்டணத்திலே மிக விலை உயர்ந்த வீடான முகேஷ் அம்பானியின் வீடு அமைந்திருக்கிறதே, பக்கிங்காம் அரண்மனைக்கு அடுத்தபடியா இது இருப்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். இந்த வீடு கட்டப்படுவதற்கு 7 ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதாம். இப்படி 7 ஆண்டுகள் ரசித்து ருசித்து அனைத்து வசதிகளோடு இந்த கட்டப்பட்ட வீட்டிலே பலர் தங்க நினைப்பது ஆச்சரியமில்லை அல்லவா? இப்படி உலகில் அநேக வீடுகள் பிரம்மாண்டமாய் பல கோடி ரூபாய் செலவிலே ஏராளமாய் உருவாக்கப்பட்ட வீடுகள் காணப்படுகிறதே. இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு ஆச்சரியமாய் இருக்கலாம், பிரமிப்பை கொடுக்கலாம். ஆகா, எவ்வளவு அழகான வீடுகள் என்று நாம் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியத்தையோ பிரமிப்பையோ கொடுக்கிற இவைகள் அழகானவைகளாய் தோற்றமளிக்கலாம். ஆனால் தேவன் விரும்பும் வாசஸ்தலம் எப்படிப்பட்டது? வேதம் கற்றுக் கொடுப்பது என்ன? என்னாகமம் 24:5 எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்பதாய் அந்த அருமையான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தங்கும் வாசஸ்தலத்தில் அக்கிரம செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அல்லவா? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்கக்கூடாதே. கர்த்தரை துக்கப்படுத்துகிற அவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிற காரியங்களை இன்றைக்கு ஒருவேளை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ? ஏசாயா 66:2 படி, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனின் இல்லமே அதுவே அழகான வாசஸ்தலம் என்பதை வேதம் பதிவு செய்திருக்கிறதே. அவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று அருமையாய் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை துதிக்கிற துதி எந்த இல்லத்தில் எந்த வாசஸ்தலத்தில் இருக்கிறதோ அதுவே அழகான வாசஸ்தலம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற வசனத்தின்படி மகிமையான தேவன் பிரவேசிக்கும் இல்லமாய் ஒரு அழகான வாசஸ்தலமாய் நம்முடைய இல்லத்தையும் ஆண்டவர் மாற்றும்படி விரும்புகிறார். தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் நம்முடைய இல்லத்தை ஒப்புக் கொடுப்போம். அதை காட்டிலும் நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமம் இல்லாத ஒரு குற்றமில்லாத ஒரு வாழ்வு வாழ நம்மை விட்டு கொடுப்போம்.